முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. வெல்கம் டு கோவை விருந்து. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்யப்போனா சூப்பரான பீட்ரூட் துவையல் தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு பக்கம் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். இது வந்து பச்சை வேர்க்கடை, அதனால் நான் இப்போவே போட்டு வறுக்கறக்காக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வறுத்த கடலையாக இருந்தால் நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. 1 ஸ்பூன் வந்து நான் இது கூடயே கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுபடட்டும். இப்போ தேவையான அளவு நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 வரமிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வரமிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்க்குறேன். அதுவும் எண்ணெயிலேயே நான் சேர்த்துறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பீட்ரூட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கறதில்ல, எண்ணெயிலேயே வதங்கணும். நல்லா லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இதுவும் இல்லை, எந்த காய்க்குமே நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் எண்ணெயில் வதங்கிடும். அதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ரொம்ப இல்லை, அளவாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வேகட்டும். மூடி வச்சிட்டிங்கனாலும் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பல் நான் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒன்று தான். நிறைய சேர்த்தா பூண்டு வாசடிக்கும். 1 2 சேர்த்துக்குங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இதுவும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் நான் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் சேர்க்காமல் கூட நம்ம துவையல் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேர்த்துட்டா கொஞ்சம் அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் தான், ரொம்ப சேர்க்காதீங்க, அளவாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ தாளிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூனு. கடுகு உளுந்து சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம சட்னியை தாளிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு துவையல். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.